ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கில் யூனியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி இந்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை லைட்டாக ரீகால் பண்ணிட்டு வரேன். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்க்காதவங்க ஸ்ட்ரக்சர்னு ஒரு இது இருக்குது, அதை பார்த்துட்டு இது அப்புறமா யூனியனுக்கு வாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்க்காம யூனியன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஒரு இதில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ அதில் நான் என்ன பண்ணால் இன்டீஜர் ஐடி, இன்டீஜர் ரோல் நம்பர் அண்ட் கேரக்டர் அண்ட் ஃப்ளோட் இவ்வளோ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சருடைய சைஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சைஸை எப்படி செக் பண்ணலாம்? சைஸ் ஆஃப் ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சருடைய இது வந்து ஸ்டூடெண்ட், நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து யூசர் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த யூசருடைய சைஸை வந்து இப்போ நான் வந்து சைஸ் ஆஃப் யூசருடைய சைஸ் வந்து செக் பண்ணுறேன். இப்போ சைஸ் எனக்கு எப்படி இருக்கும், என்ன சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டிஜருடைய சைஸ் வந்து எனக்கு என்னென்னா ஒரு பைட்டு, அதாவது இன்டிஜருக்கு ஒரு பைட்டு, சாரி எனக்கு கேரக்டருக்கு ஒரு பைட்டு, இன்டிஜருக்கு 2 பைட்டு, இன்டிஜருக்கு 2 பைட்டு, அப்போ 2 + 2 4, கேரக்டருக்கு ஒரு பைட்டு ப்ளஸ் வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து 4 பைட்டு, அப்போ 4 + 4 8, கேரக்டருக்கு வந்து 1. ஸோ அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு வந்து என்னென்னா 2 பைட்ஸு, இதுக்கு வந்து கேரக்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 பைட்ஸு, அதனுடைய சைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் டேட்டா இதில் வந்து பார்த்துருப்போம். ஸோ கேரக்டருக்கு எத்தனை, இது வந்து ஃப்ளோட்டுக்கு எத்தனை இருக்கும், அப்புறம் டபுளுக்கு எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக ஆட் ஆகி வந்து இதனுடைய சைஸும் 4 + 1, இன்டிஜருக்கு 2, இன்டிஜருக்கு 2. ஸோ வந்து எனக்கு 4. ஸோ எனக்கு டோட்டலாக வந்து 9 வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு 9ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதனுடைய சைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரக்சரில் வந்து யூனியனுக்கு போகலாம். யூனியன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. யூனியன் கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். அது நம்ம வந்து ஸ்ட்ரக்சருக்கு ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். யூனியனுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூனியன் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கணும். யூனியன் இங்கேயும் நம்ம கால் பண்ணிக்கும் போது யூனியன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் 2 டைப்ஸாக வந்து கால் பண்ணுவோம். இந்த இதுலேயும் நம்ம டிக்ளேர் பண்ணி கால் பண்ணிக்கலாம், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் யூனியன்லேயும் 2 டைப்லையும் கால் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சருடைய சைஸ் என்ன, யூனியனுடைய சைஸ் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து 4. இதனுடைய சைஸ் வந்து எனக்கு 4ன்னு காமிக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்தோடைய ஓவராலான சைஸை தான் எடுத்துக்கும். யூனியன் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா அதில் லார்ஜஸ்ட் சைஸ் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். இப்போ வந்து எனக்கு ஃப்ளோட் தான் லார்ஜஸ்ட் சைஸ் இருக்குது 4, அதனால் எனக்கு 4 வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஒரு அட்வான்டேஜ். யூனியனை பொறுத்த வரைக்கும் எதில் வந்து ஹையஸ்ட் இது இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து எடுத்து காமிக்கும், ஹையஸ்ட் மெமரி. ஸோ இதில் வந்து என்னென்னா எனக்கு லெஸ் மெமரி தான் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது யூனியன் வந்து லெஸ் மெமரி. ஓகே, இப்போ இன்னொரு இதையும் ரன் பண்ணி இன்னொரு இதையும் ப்ராக்டிக்கலாக சைஸ் ஓகே ஆகிடுச்சு. நம்ம மறுபடியும் ஒரு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து யூசர் யூஸ் பண்ணி யூசர் டாட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்திருக்கேன். பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோல் நம்பர்னு RN ஒன்று எடுத்திருக்கேன். அந்த RNக்கு வந்து 10 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2ஐயும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், RNஐயும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஐடியையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 10 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. நான் ஒரு வேரியபிள் தான் செட் பண்ணேன், RNக்கு கூட செட் பண்ணியிருக்கேன், ஐடிக்கு செட்டே பண்ணல, ஆனாலும் எனக்கு 10ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஐடி எடுக்காமல் நான் வேறு ஒரு இது எடுக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற வந்து ஹைட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஹைட்டுங்கிறது ஃப்ளோட். ஸோ நான் ஹைட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 0 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் நான் RN பிரிண்ட் பண்ணேன், இப்போ நான் ஹைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். 0 0
சாரி இப்போ ஃப்ளோட்டுக்கு எப்போவுமே நம்ம வந்து செகண்ட் ஹோல்டர் வந்து எஃப் தான் எடுக்கணும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த இடத்துல 0 காமிச்சு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ 10 இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 0ன்னு காமிச்சிருக்கு. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்டீஜர் எடுத்திருந்தேன், இன்டீஜருக்கு 10 கொடுத்துருந்தேன், எனக்கு ஃபஸ்ட் ரெண்டுமே 10 காமிச்சு. ஒரே டேட்டா டைப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதை ஷேர் பண்ணிக்கும். டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணாது. இப்போ எந்த இது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஹைட் கொடுக்கும்போது எனக்கு ஹைட் மட்டும் தான் பிரிண்ட் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்டுக்கு வந்து ஃப்ளோட் அதனால 4 பைட், அது அதிகமாக இருக்கனால அது பிரிண்ட் ஆச்சு. இன்டீஜர் கொடுக்கும்போது சேம் சைஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஷேர் பண்ணிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்காது. ஸோ அதான் இதில் வந்து ஒரு யூனியனில் ஒரு இது சேம் சைஸாக இருக்குது. இப்போ நான் வந்து 6 பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை வந்து ஷேர் பண்ணிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட், இப்போ இது வந்து ஃப்ளோட்டு இது இன்டீஜர் அப்படின்னா அது ஷேர் பண்ணிக்காது. ஃப்ளோட் அப்படின்னா ரெண்டுமே அது வந்து சேம் பைட்ஸாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கும். ஸோ இதில் ஒரு இது என்ன அப்ளிகேஷன், எதுக்காக வேண்டி நம்ம இது யூஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ரக்சருக்கு இப்படி நடக்காது. ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும், கொடுக்காதுன்னு எடுத்துக்காது. இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம். ஃபியூச்சரில் என்ன ஒரு 10 ஸ்டூடெண்ட்டு கலெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் ரோல் நம்பரும் இதுவும் கேட்பேன், 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கேட்க மாட்டேன். அந்த டைம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிலீட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதை எடுத்துக்கவே செய்யாது. இந்த மெமரி வந்து எனக்கு அப்படி ஸ்பேஸ்லேயே இருக்கும். மற்ற இதுக்குள்ள மெமரி மட்டும் எனக்கு வந்து சேவ் ஆயிரும். அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து நம்ம வந்து யூனியன் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சேமாக கம்பல்சரி எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் யூனியனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. யூனியனில் புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு தான். சைஸ் வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்தோடைய சைஸையும் ஓவரால் எடுத்துக்கும். மெமரி வந்து யூனியனை பொறுத்த வரைக்கும் யூனியன் வரத்துக்கு லெஸ்ஸு. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரே இதை தான் ஸ்டோர் பண்ணிக்கும், மற்றபடி இதை வந்து எனக்கு இது பண்ணிக்காது. இதுவும் ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் தான். ஸோ தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க.